செல்லம் வணக்கம். திஸ் இஸ் மகா. 12th மேத்ஸில் எக்ஸசைஸ் 1.1ல் ஃபஸ்ட்டு கணக்கு சாமி. பின்வரும் அணிகளுக்கு சேர்ப்பு அணியை காண்க. சேர்ப்பு அணிக்கு இங்கிலீஷில் அட்ஜாயிண்ட் ஏ, அதான் அட்ஜேன்னு போட்டிருக்கோம். அட்ஜே ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க சாமி. ஃபஸ்ட் ஒன் -3 4 +6 +2. இது ஒரு 2/2 வரிசையுடைய அணி. 2 நிறைகள் இருக்குது, 2 நிரல்கள் இருக்குது. ஸோ 2/2 வரிசையுடைய அணி. இந்த 2/2 வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அட்ஜாயிண்ட் எப்படி எழுதணும்னா எழுதிக்கலாம் சாமி. அட்ஜே ஈக்குவல் டு, இது இங்கே போகணும் செல்லும், இது இங்கே வரணும். ஓகே, அந்த அது அப்படியே தான் இருக்கணும். இந்த மூளை விட்டு ஃபஸ்ட்டு மாற்றிக்கோங்க. +2 இங்கே வருது, -3 இங்கே வருது. இது என்னங்க மிஸ் பண்ணால் இந்த நம்பர் அப்படியே வச்சுக்கோங்க. இங்கே +4 இருந்துச்சுன்னா -4 போடுங்க, +6 இருந்துச்சுன்னா -6 போடுங்க. அவ்வளோதான் சாமி. 2/2ல் ரொம்ப ஈஸி. ஓகே, இப்போது இது 3/3. இந்த 3/3க்கு அட்ஜே கண்டுபிடிக்கணும்னு சொன்னோம். எப்படி கண்டுபிடிக்கணுன்றத கொஞ்சம் நிதானமாக கவனிச்சிட்டிங்கன்னா புரிஞ்சிடும். அணிகள் நீங்கள் 10th படிச்சுட்ருக்கீங்க, அதனால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக கவனிங்க. ஓகே, என்ன பண்ணணும்னா ஒரு பெரிய இதை போட்டுக்கோங்க. இப்போது இந்த காலம் விட்டுடுங்க, இந்த ரோ விட்டுருங்க. 2க்கு இந்த காலம், இந்த ரோ விட்டுட்டு மீதி யார் இருக்காங்க பாருங்கள். 4 1 7 2. ஓகே, இதை எடுத்துக்கணும். இது ப்ளஸ்ஸு மைனஸ்னு போடுவோம் இல்லையா. ஸோ மைனஸ் ஆஃப் இந்த அணி எதை எடுக்க போகிறோம். இந்த காலத்தை விட்டுடணும், இந்த ரோவை விட்டுடணும். மீதி இருக்கு 3 1 3 2. 3 1 3 2 ப்ளஸ் மைனஸ், அடுத்தது ப்ளஸ். கேப் விட்டுங்க சாமி. இந்த காலம் விட்டுடணும், இந்த ரோ விட்டுடணும். 3 4 3 7. 3 4 3 7. மைனஸ் எதுவும் கிடையாது, அதனால் ஈஸியாக இருக்கும். அடுத்தது இங்கே போகலாம். ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ், அடுத்தது மைனஸ். பாக்ஸ் போட்டுக்கோங்க. இந்த ரோவை விட்டுருங்க, இந்த காலத்தை விட்டுருங்க. 3 1 7 2. 3 1 7 2. கேப் போட்டு சாமி. 31 மாதிரி போட்டுறாதீங்க. அடுத்து ப்ளஸ்ஸு. இந்த 4 இந்த நம்பர் போடக்கூடாது. இந்த காலம் அவுட்டு, இந்த ரோ விட்டுணும். அந்த 4 இருக்குன்னா மேலே எடுத்துருவாங்க, கீழே எடுத்துருவாங்க. 2 1 3 2. 2 1 3 2. அடுத்தது மைனஸ் ப்ளஸ் மைனஸ். இந்த 1, ஸோ இந்த ரோவை விட்டுணும், இந்த காலத்தை விட்டுணும். 2 3 3 7. இதுமாதிரி நம்பர் சொன்னீங்கன்னா மறக்காது, வேறு ஒன்றும் இல்லை. அடுத்தது ப்ளஸ் போகணுமா. இந்த 3, இந்த ரோ, இந்த காலத்துக்கு 3 1 4 1. 3 1 4 1. அடுத்தது மைனஸ். இந்த 7, இதை அடிச்சு இந்த ரோ விட்டுருங்க, இந்த காலத்தை விட்டுருங்க. 2 1 3 1. 2 1 3 1. கவனம் சிதறல் வந்துடும் சாமி, கொஞ்சம் கவனமாக போடுங்க. அடுத்தது ப்ளஸ்ஸு. இது இருக்கிறது அந்த ரோ அவுட்டு, இந்த காலம் அவுட். 2 3 3 4. இதை டிரான்ஸ்போஸ் பண்ணும் சாமி. ஓகே, இப்போ இதுக்குள்ளே எப்படி போட போகிறோம் தெரிஞ்சுதான் உங்களுக்கு. ஸோ ப்ளஸ் ஆஃப், மேலேருந்து கீழே ஒன்று 4 2 8, கீழேருந்து மேலே போனால் மைனஸ் 1 7 -7. கேப் விட்ருங்க. மைனஸ் ஆஃப், மேலேருந்து கீழே வரணும் 3 2 6, கீழேருந்து மேலே போகணும் 1 3 3 -3. அடுத்து ப்ளஸ் ஆஃப் 3 21, கீழேருந்து மேலே போனால் மைனஸ் 3 12. ஓகே, அடுத்து மைனஸ் ஆஃப் 3 2 6, கீழேருந்து மேலே போனால் மைனஸ் பண்ணோம், -7. ப்ளஸ் ஆஃப் 2 2 4, 1 3 3 -3. ஓகே, மைனஸ் ஆஃப் 7 2 14, 3 3 9 -9. அடுத்து ப்ளஸ் ஆஃப் 1 3 3 1 4 4 -4. மைனஸ் ஆஃப் ஐயோ 1 2 1 3 3 -3. ப்ளஸ் ஆஃப் 4 2 8 3 3 9 -9. டிரான்ஸ்போஸ். ஓகே, ஈக்குவல் டு. ப்ளஸ்னா குறியை மாற்றக்கூடாதுன்னு அர்த்தம். ஓகே, உள்ள ப்ராக்கெட் தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும் சாமி.
பெரிய எண் ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணும், எல்லாமே கழிச்சு தான் போட போகிறோம். ஓகே, ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணும், பெரிய எண்ணது சின்ன கழிச்சிட்டு பெரியனுடைய குறி போடணும். ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணும், பெரிய எண்ணிலேருந்து அம்பு குறி போட்டிங்கன்னா நீங்கள் குறி போடுறதுக்கு வசதியாக இருக்கும். ஓகே, இது இந்த பக்கம் எல்லாமே கழித்தல் தான் வரப்போகுது. ஏன்னா எதுவுமே இங்கே மைனஸே கிடையாது, இந்த நம்பரில் எதுவும் மைனஸ் கிடையாது. ஓகே, கொடுக்கப்பட்ட அணிகளில் மைனஸே எதுவும் கிடையாது, அதனால் உள் எல்லாமே மைனஸ் தான் வரும். ஸோ கழிச்சு தான் போடணும். பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் போகுது. பெரிய எண்ணது சின்ன எண்ணு, பெரிய எண்ணது சின்ன எண்ணு, பெரிய எண்ணது சின்ன எண்ணு. ஓகேவா? இப்போது 8லேருந்து 7 கழிச்சா 1, பெரியனுடைய குறி 1 மேலாம் ப்ளஸ் இருக்குன்னு அர்த்தம். ஸோ ப்ளஸ் 1 ப்ளஸ் 6 தான், மைனஸ் 3 ப்ளஸ் 3, இங்கே வெளியே மைனஸ் இருக்கனால மைனஸ் 3. 20லேருந்து 12 கழிச்சா 8, இதோ 1 எக்ஸ்ட்ரா இருக்குது 9, என்ன 9 ப்ளஸ் 9. 7லேருந்து 6 கழிச்சா 1, என்ன 1 மைனஸ் 1, ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1. 4லேருந்து 3 கழிச்சா 1 ப்ளஸ் 1. 14லேருந்து 9 கழிச்சா 5 மைனஸ் 5. 4லேருந்து 3 கழிச்சா மைனஸ் 1 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 1. 3லேருந்து 2 கழிச்சா மைனஸ் 1 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். 9லேருந்து 8 கழிச்சா மைனஸ் 1 ஒத்தப்பட மைனஸ் மைனஸ். இதை என்ன பண்ணும் சாமி? டிரான்ஸ்போஸ் பண்ணும். ஓகே, இதுதான் அட்ஜே. தட் இஸ் ஈக்குவல் டு டிரான்ஸ்போஸ் பண்ணது நிறைய நிரலாக மாற்றுங்க. இப்படி எழுதிட்டு போகல, அப்படி எழுதுங்க பார்க்கலாம். 1 மைனஸ் 3 9 ப்ளஸ் 1 ப்ளஸ் 1 மைனஸ் 5 மைனஸ் 1 ப்ளஸ் 1 மைனஸ் 1. இதான் சாமி ஃபைனல் ஆன்சர். ஓகே, தேங்க்யூ.